நீங்க கூட்டணி பலம் வலுவா இருக்கு அப்படிங்கிறதுக்கும் திமுகவை வீழ்த்த முடியாதுங்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லைல்ல. பட்டியலின மக்களுக்கான ஒரு முக்கியத்துவத்தை திமுக அரசு கொடுக்கல. நீங்க புதுசா யாராவது வந்து நான் முதல்வர் ஆகணும், நான் அப்படி செஞ்சிருவேன் இப்படி செஞ்சிருவேன்னு சொல்றதுங்கிறது நமக்கு தெரியாது. அதுல ப்ராபபிலிட்டி இருக்கு. 2021 இருந்த அளவுக்கு டிடிவி தினகரன் அவர்கள் இருக்காரா? அவருடைய கட்சி இருக்கா? அவர் கூட போனவங்க எல்லாம் யாராரு? இப்போ எடப்பாடி அவர்களும் வந்து பாமகவை வந்து நம்பிட்டு இருந்தார். அந்த கட்சியும் வந்து ரெண்டா பிளந்து போச்சு. எந்த காலத்திலையும் திமுக வருவதற்கு வாய்ப்பு இல்லை. தனிப்பட்ட விதமாக திமுகவுக்கு ஒரு வாக்கு வங்கி கிடையாது. திட்டங்களால பலனடைந்தவர்களோட எண்ணிக்கையை நீங்க வெள்ளை அறிக்கையா கொடுக்க முடியுமா? ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் அனைத்து மக்கள் அரசியல் கட்சி தலைவர் ராஜேஸ்வரி பிரியா அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் விரிவாக விவாதிக்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேடம்? நல்லா இருக்கு. இப்போ வந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு அழுத்தமான கருத்தை தெரிவித்து உள்ளார். திமுகவை எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியாது என்ற கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியாது அப்படின்னு சொல்ல தொடங்கியாச்சுனாலே ஏதோ ஒரு சக்தி அவங்கள வீழ்த்த ஆரம்பிச்சிட்டாங்கங்கிறது தான் அதுக்கு பொருள்படும். ஏன்னா எல்லாருக்குமே அந்த பயம் வந்து அதிகமாகும் போது அதை ரொம்பவே ஆணித்தரமாக சொல்லுவாங்க. எல்லாரும் நல்லா ஒற்றுமையாக வேலை பாருங்கள் அதெல்லாம் சொல்கிறது இருக்கட்டும். அப்படி அவங்க நம்பிக்கையாக உள்ளவங்க அது ரொம்ப வெளிப்படுத்திட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. எப்போ அப்படி சொல்ல தொடங்கிறேன், ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருக்கேன். அவர்களுக்கு வந்து ஒரு பயம் வந்துட்டு இந்த 150 தொகுதி எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்ட இடமெல்லாம் கூட்டமாக இருந்ததை பார்த்துட்டு ஒரு மிகப்பெரிய அச்சத்திலையும் பயத்திலையும் இருக்காங்க. அதோட வெளிப்பாடு தான் எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியாது. திமுக வீழ்த்த முடியாது என்ற கருத்தை வந்து இப்படி பார்க்கலாமா? அதாவது கூட்டணி பலம் வலுவாக இருக்கின்றது, பண பலம் இருக்கின்றது, அதிகார பலம் இருக்கின்றது, இதை வைத்து சொல்லப்பட்ட கருத்தா எடுத்துக்க முடியுமா? நீங்க கூட்டணி பலம் வலுவா இருக்கு அப்படிங்கிறதுக்கும் திமுகவை வீழ்த்த முடியாதுங்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லைல்ல. கூட்டணி அப்போ வந்து நம்ம கூட்டணி பலம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். உண்மையாக நீங்கள் கரெக்டான கொஷின் தான் கேட்டிருக்கீங்க. இப்போ திமுக ஒரு பலம் பொருந்தியதாக இருக்குது அப்படின்னு அவர்களால் சொல்லவே முடியாதுங்கிறது தான் உண்மை. நீங்கள் கேட்ட கேள்வியோட பொருளே அதுதான். ஏன்னா இத்தனை கூட்டணி ஒரு 22 25 சின்ன சின்னதாக இன்னொரு 50 இப்படி எல்லாரும் சேர்ந்து கூட்டணியாக அங்கே இருந்தால் தான் அவங்களால வந்து அந்த தேர்தலே எப்பயுமே சொல்கிறேன், தேர்தலில் நிற்கணும்னா அவங்களுக்கு கூட்டணி வேணும். கூட்டணிகள் மேலே சவாரி செய்து தான் அவர்களால் தேர்தலை சந்திக்க முடியும். அப்போ என்னென்னா அந்த கூட்டணி பலம் நல்லா இருக்குன்னு சொல்லி பேசுகிறதுங்கிறது வேற. திமுகவை வீழ்த்த முடியாது அப்படிங்கிற இடத்துல அவரே ஃபீல் பண்ணுறாரு, கூட்டணியால் தான் நம்ம இருக்கோம், அப்போ திமுக வீக்காக இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்ததுனால திமுக வீழ்த்த முடியாதுன்னு சொன்னாங்களாங்கிறது எனக்கு தெரியும். பணபலமும் அதிகார பலமும் அவங்ககிட்ட இருக்கு. அது எப்படி தேர்தலுக்கு அவங்களுக்கு சாதகமாக அமையும்? இல்லை, மக்கள் மனநிலை மாறிக்கிட்டு தானே அங்கே இருக்குது. பணபலம் அதிகார பலத்தை வந்து அவங்க சரியான முறையில் அதிகாரத்தை பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து அவங்க ரொம்பவே தன்னை நிரூபிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருந்திருக்காது. 4.5 ஆண்டுகள் அவங்க ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. இந்த ஆட்சி நிர்வாகத்தில் பிரச்சனைகள் குறைவாக இருந்ததுன்னா, தமிழ்நாட்டில் பிரச்சனைகள் குறைவாக இருந்ததுன்னா சர்வசாதாரணமாக மக்கள் வந்து அவங்கள ஏற்றுக்க போகிறாங்க. ஆனால் எங்கே நீங்கள் போனாலுமே அந்த எதிர்ப்பலை எவ்வளோ அளவுக்கு எதிர்ப்பலை இருக்குன்னா துறை வாரியாக சொல்லலாம். ஒரு பாமர மக்கள் மத்தியில் கூட நீங்கள் பேசுனீங்கன்னா அநியாயம் பண்ணுறானுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாய்ஸ் இருக்குது. கூட்டணி பலம் வந்து வலுவாக இருக்கின்றது. இதை எப்படி எதிரி கட்சியாக இருக்கின்ற அதிமுக பாஜக கூட்டணி எதிர்கொள்ள போகின்றது? இப்போ கூட்டணி பலம் இருக்குங்கிறது உண்மைதான். ஆனால் கூட்டணி கட்சிகளுக்குமேங்க அந்த கட்சிகளில் உள்ள தொண்டர்கள் வந்து நம்ம தலைவரை நம்பி அந்த கூட்டணி கட்சிகளோட தலைவரை நம்பி அந்த கூட்டம் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். அவர்களுக்கு கூட இப்போ வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. தன்னை நம்பி உள்ள கூட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காம கூட்டணி தர்மத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அந்த இடத்துல அங்கே உள்ளவர்களே மன சோர்வடைகிறாங்க. அந்த மனச்சோர்வுங்கிறது அவங்கவுங்க கட்சிகள், இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், எல்லாருக்குமே அந்த கட்சிக்குள்ளே, ஏன்னா இன்றைக்கி வேங்கைவில் பிரச்சனையாக இருக்கட்டும், இன்னும் நிறைய பட்டியலின மக்களுக்கான பல்வேறு பிரச்சனைகள் வரும்போதும் பட்டியலின மக்களுக்கான ஒரு முக்கியத்துவத்தை திமுக அரசு கொடுக்கலை.
இன்றைக்கி துப்புரவு பணியாளர்களை அவங்க நடத்தின விதம் கூட மிக மோசமானது. அதற்கு கூட திரும்ப அவர்கள் என்னன்னா இது நீங்கள் என்ன குலத்தொழிலாக இதை கொண்டுட்டு வருவாங்களான்னு சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஏற்ற பதிலே சொல்லாமல் கூட்டணி தர்மத்திற்காக ஏதோ பேசணுங்கிறதுக்காக மக்கள் பக்கம் நிற்காமல் ஆட்சியாளர்கள் பக்கம் நிற்கிறதெல்லாம் வேதனை தான். நீங்கள் சொல்கிறது கூட்டணி பலம் இருக்குது, ஆனால் அங்கே இருப்பவர்கள் உண்மையானவர்களாக இருந்தாங்கன்னா கூட இந்த கூட்டணிக்கு மேலே ஒரு வெறுப்பு உருவாக்கியிருக்காங்க. அது நிர்வாகிகள் மட்டும்தான் அங்கே சார்பாக இருப்பாங்களே தவிர கீழே இருக்கிற மக்கள் வந்து நிச்சயமாக ஆட்சி மாற்றத்தை விரும்பக்கூடியவர்களாக மாறிட்டு இருக்காங்கிறது தான் உண்மை. அதுக்கு நிகராக அதிமுகவில் பல்வேறு குழப்பங்கள் நீடித்து வருகிறது. உங்களுக்கு தெரியும், செங்கோட்டையன் போயிட்டு டெல்லி போயிட்டு அமைச்சரை பார்த்தாரு. இப்போ அதுக்கு மாறாக எடப்பாடி அவர்கள் டெல்லி போயிட்டு பார்த்துருக்காரு. ஸோ உங்கள் பாஜக அதிமுக கூட்டணியும் வலுவாக இல்லையே சார்? அதை வச்சு தான் அவர் சொல்லியிருக்காரு. இல்லை, கூட்டணி வலுவாக இல்லைன்னு யாருங்க சொன்னா? அவங்க பாஜகவோட கூட்டணி வச்சுட்டாங்க. இதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. அவங்கவங்களோட தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு ஏற்பட்ட ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்க பேசுகிறதெல்லாம் அரசியலில் எல்லாருக்குமே தெரியுங்க. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை எடுத்து பேசுகிறாங்கன்னா அதோட நோக்கம் அதுவாக இருக்காது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இவர் தனிப்பட்ட முறையில் எடுத்திருக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே அதிமுகவுடைய எதிர்காலத்தை நோக்கி நல்ல முறையில் கட்சியை பலப்படுத்துவதற்காக எப்படி என்னென்ன ஸ்டாண்ட் எடுக்கணுமோ அது எல்லாமே எடுத்து சிறப்பாக இருக்குது கட்சி. அங்கே வந்து பிரிஞ்சு போயிடுச்சு, அது எங்கே பிரிஞ்சிச்சு, எப்போ பிரிஞ்சிச்சு, எத்தனை வருஷம் ஆகுது? நீங்கள் இப்போ புதுசாக பேசுங்க. 2021 தேர்தலையே பிரிஞ்சு போய் கட்சியே தொடங்கிட்டார் ஒருத்தர். ஆமாம், தொடங்கிட்டாரு. தேர்தலையும் களம் கண்டிருக்காரு, தேமுதிகவோட கூட்டணி வச்சு களம் கண்டிருக்காரு. அப்படி இருக்கும்போது மற்றவர்கள் எல்லாரையுமே நீங்கள் வந்து ஒருத்தரையும் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா கூட அந்த பிரிஞ்சு போனவர்களுக்குள்ள கூட ஒரு ஒற்றுமை கிடையாது. அவர்களுக்கு அவர்களே எதிரியாக இருந்திருக்கிறார்கள். இப்போ நீங்கள் கட்சி இங்கே சிறப்பாக போயிட்டுருக்கு, எந்த குளறுபடியும் கிடையாது, எதுவும் கிடையாது. கிட்டத்தட்ட 150 சட்டமன்ற தொகுதிகளுக்கு பிரச்சாரத்தை ரொம்பவே பிரம்மாண்டமான முறையில் அதிகபட்சமான மக்கள் கூட்டத்தை பார்க்குறோம். ஒரு மழை பெய்தால் கூட அங்கேருந்து நகராமல் அந்த மழையில் நிற்கக்கூடிய ஒரு கூட்டத்தை உருவாக்கியிருக்காங்கன்னா அவ்வளவுதாங்க. இதை விட எப்படி பிரம்மாண்டப்படுத்த முடியும்? இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி இளம் வயது அரசியல்வாதிகளால், அரசியல் தலைவர்களால் கூட தொடர்ச்சியாக பிரச்சாரம் மேற்கொள்ள முடியாது. அவர் 70 வயதுக்கு மேலே இருந்து தொடர்ச்சியாக பிரச்சாரம் மேற்கொண்டது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அவர் வந்து கட்சி மேலே பாசம் வச்சிருக்காருங்கிறத எடுத்து சொல்லுதுங்கிறத அதிமுகவுடைய தொண்டர்கள் சொல்கிறாங்க. நீங்கள் அதைத்தான் பார்க்கணும். எல்லாரும் பிரச்சனை அது இதுங்கிறது ஒரு நரேட்டிவ் மாதிரி செட் பண்ணி எதிரியை வீழ்த்துவதற்கு நேரடியான வழி இல்லைன்னா ஒரு குறுக்கு வழியை நம்ம தேர்ந்தெடுக்கணுங்கிற விதத்தில் இந்த மீடியாக்களாலையும் திமுகவினராலும் ஒரு தப்பான ஒரு பொய்யான ஒரு தகவலை பரப்பணும்னா மக்கள் மத்தியில் அந்த இப்போ வந்து எல்லாமே இன்சிஸ்ட் பண்ணுறது தானே. இப்படி சொன்னால் இப்படியே மக்கள் நம்புவாங்க, அதெல்லாம் கிடையாது. மக்கள் தெளிவாக இருக்காங்க. நீங்கள் எடப்பாடி பிரச்சாரத்தில் கலந்துக்கிட்டு இருக்கீங்களா? அப்போ மக்களுடைய வரவேற்போ அவருடைய பிரச்சாரம் எப்படி இருந்ததுன்னு? நான் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சந்தித்தேன் எடப்பாடி பழனிசாமி. ரொம்பவே சிறப்பான முறையில் இது கூட்டமும் அதிகமாக இருந்துச்சு. நான் பிறந்த ஊரான திருத்துறைப்பூண்டிலையும் பார்த்தேன், அங்கேயும் ரொம்பவே அதிகமான கூட்டம். நான் திருத்துறைப்பூண்டிலெல்லாம் அந்தளவுக்கு அதிமுகவிற்கான வரவேற்பு வந்து இருந்து பார்த்ததில்லை, நாங்கள்லாம் பார்த்ததில்லை. சிறிய வயதிலிருந்தே அங்கே இருக்கிறதுனால சொல்கிறேன். கம்யூனிஸ்ட் கோட்டைன்னு சொல்லுவாங்க. அங்கே அந்த இடத்துலையே அபரிமிதமான கூட்டம் நடந்து வர்றாங்க. சாரையாக மக்கள் நடந்து வந்து நீங்கள் மற்றவர்கள்லாம் சொல்கிற மாதிரி பணம் கொடுத்து வந்தாங்க அப்படின்னா வாகனம்லாம் ஏற்பாடு செய்யணும், தெரியுமில்ல உங்களுக்கு? கண்டிப்பாக. யாராவது நடந்து வருவாங்களா? நடந்து 4 கிலோமீட்டர் நடந்து அருகில் உள்ள கிராமங்களிலிருந்து நடந்து வர்றதை நான் கண் கூட பார்த்தேன். அப்போ நாங்கள் ஆச்சரியப்பட்டோம். அப்போ அவர் தனித்தன்மையுடைய ஒரு ஆளுமையாக தன்னை தகவமைத்து கொண்டார் அப்படிங்கிறத நம்ம நேரடியான நிகழ்வுகள் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். இப்போ மற்ற டிஎம்கேலாம் என்ன பண்ணுதுன்னா, போன எலெக்ஷனில் பிரசாந்த் கிஷோரை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு பாட்டு பாடினது, அது இதுன்னு கிட்டத்தட்ட 400 கோடிக்கு மேலே அவருக்கே சம்பளம் கொடுத்து பல்வேறு விதமான செயற்கையான விஷயத்தையெல்லாம் உருவாக்கி அவங்கள வந்து ப்ரொமோஷன் பண்ணாங்க. ஆனால் இவர் ஒரு சாமானியராக இருந்து ஒரு கிளைக்கழக பொறுப்பில் இருந்து மேலே உயர் பதவியான முதல்வர் வரைக்கும் வந்து அந்த முதல்வர் பதவியில் 4 வருஷம் 2 மாதம் தன்னை மக்களுக்கான ஒரு தலைவராக மாற்றிக்கொண்டவர். நீங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 2000 அதாவது அவர் 4 வருஷம் முதல்வராக இருந்தார். அதற்கு முன்னதாக திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சவரா? எல்லாருக்கும் தெரியுமா? அமைச்சராக இருந்தார், எல்லாருக்கும் தெரியுமா? இன்னைக்கு தெரியாதுல்ல. ஆனால் ஒரு பதவிக்கு வந்த பிறகு அவருடைய புகழ் அப்படிங்கிறத எல்லார் மனசுலையும் பதிய வச்சார். அந்த மனசில் போய் இப்போ அந்த ஈவன் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, மாணவர்கள் கூட அந்த கொரோனா காலகட்டத்தில் தேர்வு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கும் போது அவரோட புகைப்படத்தை வெட்டி புத்தகத்துக்குள்ளே வச்சுருந்ததை நானே பார்த்தேன்.
என்னுடைய உறவினர் எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு குழந்தை ஏன்ப்பா வச்சுருக்கேன்னு கேட்கும்போது இது மாதிரி எங்களுக்கு வந்து தேர்வு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கிறது எங்களுக்கு பெரிய விஷயம் மாதிரி. ஆல் பாஸ் போட்டதாக இருக்கட்டும், 7.5 இடஒதுக்கீடாக இருக்கட்டும், மருத்துவக் கல்லூரி. இப்போ எங்கள் குடும்பம்னா வழக்கறிஞர் குடும்பமாக இருக்கிறதுனால வருவாங்க மாணவர்கள் வந்து இந்த நோட்டரிக்கு சைன் வாங்க வரும்போது சொல்லுவாங்க, இந்த மாதிரி எங்களோட குடும்பத்திலேருந்து மருத்துவரே கிடையாது, இது வரைக்கும் மருத்துவருக்கு படித்ததே கிடையாதுங்கிற பல்வேறு குடும்பங்களை இன்னைக்கு மருத்துவ குடும்பமாக மாற்றியிருக்காரு. அப்போ தான் ஒரு முதல்வர் பதவிக்கு எவ்வளவு தகுதியானவர் என்பதை நிரூபித்து காட்டியவர். நீங்கள் புதுசாக யாராவது வந்து நான் முதல்வர் ஆகணும், நான் அப்படி செஞ்சிருவேன் இப்படி செஞ்சிருவேன்னு சொல்கிறதுங்கிறது நமக்கு தெரியாது. அதில் ப்ராபபிலிட்டி இருக்குது, முடியுமா முடியாதாங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும். வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் இன்னைக்கு வந்து அதிமுக பாஜக புரட்சி பாரதம் என்று 3 கட்சி இருக்கு. மேல் எந்தெந்த கட்சியெல்லாம் இணைய இருக்கின்றது? ஏன்னா 2026 பொறுத்தவரையில் கூட்டணி தான் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கும். அந்த வகையில் அதிமுக கட்சி பலமாக இருந்தாலும் கூட்டணி உதவி தேவைப்படுகிறது. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கூட்டணி இன்னும் 6 மாத காலம் இருக்கிறதுனால அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். வேறு கட்சிகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ ஒரு பெண்ணாக நான் கட்சி நடத்துகிறேன், நானும் கூட்டணியில் தான் இருக்கோம். இன்னும் நிறைய பேருக்கு இன்னும் நிறைய கட்சிகள்லாம் வந்து வர்றது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்காங்க. பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அது இப்போ வந்து இந்த அதிமுகக்குள்ளே வந்து 4 அணிகள் இருக்கின்றது. அதாவது எடப்பாடி தலைமையிலான ஒரு அணி, இன்னொரு அணி வந்து ஓபிஎஸ், டிடி தினகரன், சசிகலா இருக்காங்க இல்லையா? இவங்கெல்லாம் வந்து ஒரு அணியை வந்து உருவாக்க போகிறாங்க. 2026 வந்து இபிஎஸ் அணி ஓபிஎஸ் அணி உருவாக போவதாக தகவல் வந்திருக்கு. இது எப்படி எடப்பாடி எதிர்கொள்வார்? கூட்டணி கட்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, நீங்கள் இந்த இப்போ அதிமுக திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் இத்தனை மாவட்ட செயலாளர்களை அவருக்கு கீழே கொண்டுட்டு வந்திருக்காங்க. இவர்களுக்கு கூட எத்தனை மாவட்ட செயலாளர் இருக்காங்க? இவங்கெல்லாம் யார்? இப்போதைக்கு அவர்களுடைய அடையாளம் என்ன? இதை எல்லாவற்றையும் நம்ம கலந்து பார்த்தோம்னா ரொம்பவே அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இணையாகவோ அல்லது நீங்கள் ஒப்பிட்டு பேசவோ எந்த விதமான ஒரு இடமுமே இருக்காதுன்னு நான் பார்க்கிறேன். ஒப்பிட்டுலாம் சொல்லல, நீங்க சொல்வது மாதிரி பிளவு வந்து இது ஒரு பிளவு என்பது கேள்வி. இது அதை தான் நான் சொல்ல வரேன். இது வெற்றியை பாதிப்பதற்கான வாய்ப்புகள் மிக, நான் நல்லா சொல்கிறேன் கேளுங்க. உண்மையாகவே மக்கள் செல்வாக்கு படைத்தவர்களாக அவர்கள் இருந்தாங்கன்னா இந்நேரம் கட்சியில் உள்ள இப்போ ஏற்கனவே இன்னைக்கு கட்சி கட்டுக்கோப்பாக இருக்கல, இங்கே கட்சிக்குள்ளே உள்ளவர்களே அவர்களை எல்லாம் சேர்க்கணுங்கிறத வலியுறுத்தியிருப்பாங்க. இன்னைக்கு நீங்கள் அப்படி பேசுறீங்கன்னா வராத நபர்களெல்லாம் இப்போ சுயேட்சையாக நிற்கிறவங்கெல்லாம் சேர்ந்து இங்கே வந்தால் கூட கட்சி பலப்படுமே அப்படி சொல்கிறதுக்கு சமம்னு சொல்கிறேன். நீங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்கீங்கல்ல, இப்போ இதே ஒரு தொகுதியில் 2000 ஓட்டு 3000 ஓட்டு சுயேட்சை வேட்பாளர்களும் வாங்கியிருக்காங்க. அப்போ அந்த 2000 ஓட்டு 3000 ஓட்டு தான் தோல்வியை வெற்றியை முடிவெடுப்பதற்கான இடைவேளையாக இருந்திருக்கு. அப்போ நீங்கள் அந்த பார்வையில் பார்க்கும்போது இவர்களால் தான் ஓட்டு பிரிஞ்சுதுன்னு பார்க்குறத இவர்களாலையும் பிரிஞ்சிருக்குல்ல. அப்போ இது நீங்கள் அப்படி தான் கடந்து செல்லணும். இந்த வெற்றி தோல்வி அப்படிங்கிறதுக்காக இவர்களால் பிரிஞ்சது, இவர்களால் தோல்வி ஆயிடுச்சு, வெற்றி கிடைக்காம போயிட்டுன்னு பேசுகிறதே வந்து ஒரு அறியாமையான ஒரு அரசியல் பார்வையாக தான் நம்ம பார்க்க முடியுது. இன்றைக்கி இருந்த 2021 இருந்த அளவுக்கு டிடிவி தினகரன் அவர்கள் இருக்காரா? அவருடைய கட்சி இருக்கா? அவர் கூட போனவங்கெல்லாம் யார்? அவங்கெல்லாம் எங்கே போனாங்க? சரி, அப்போ அது வேறு. அதெல்லாம் அவர்களோட 2021 டிடிவியால் பல தொகுதியில் அதிமுக தோல்வி தழுவி அப்ப கூட இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு கிடையாதுன்னு சொல்றேன். இன்னைக்கு பலமிழந்து காணப்படுகிறார். அதனாலதான் தனி மனித தாக்குதல் கூட இறங்கி ரொம்பவே மோசமான மொழிகள் எல்லாம் பேச தொடங்கி இருக்கிறார் திரு டிடிவி அவர்கள். தராதரமற்றெல்லாம் அவர் அந்த அளவுக்குலாம் பேசுனதில்ல. ஒரு சாடை பேச்சு இதெல்லாம் பேசுறதை விடங்க நேரடியாக ஒருத்தரை கேலி கிண்டல் பண்ணுற மாதிரி பேசுறதெல்லாம் உதயநிதி அவர்கள் பேசி பார்த்துருக்கேன். நான் டிடிவி தினகரன் அவர்கள் பேசி நான் பார்த்ததில்லை, இப்போ தான் பார்க்குறோம். அப்போ அந்த அளவுக்கு அந்த ஆதங்கமோ ஏதோ ஒரு விஷயம் வந்து அவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணி பேசுகிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவர்களால் எல்லாம் அதிமுகவுக்கு எந்த கூடுதல் பலமும் கிடையாது. அவர்களுக்கு ஒரு அடையாளம் வேண்டும், அவர்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும்ங்கிற ஒரு சுயநல நோக்கத்தினால தான் இப்போ வந்து அவங்க எல்லாம் இந்த பிரச்சனை மாதிரி வராங்களே தவிர ஒரு கட்சியை பலப்படுத்துவதற்காக அப்படி ஒரு நபராக இருந்தால் நிச்சயமாக ஒரு புதிய கட்சி தொடங்கியிருக்க மாட்டார். காலம் முழுவதும் நான் அதிமுக தொண்டராகத்தான் இருப்பேன்னு சொல்லியிருப்பாரு. இன்னும் ஏற்கனவே ஜெயலலிதா அம்மா அவர்களால் ஒதுக்கி வைக்கப்பட்டவர் வரலாம். கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு நபராகத்தான் அவர் இருந்தார். ஜெயலலிதா மறைக்கு பிறகு சென்னைக்கு வந்ததாக தகவல். அது போலவே இவர்கள் வந்து இந்த குடும்ப ராஜ்யம் அப்படிங்கிறதையும் வேணான்னு நினைக்கிறாங்க. ஒரு குடும்ப ராஜ்யம் இருந்தது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சசிகலா மேடம் அவர்கள் வரும்போது கூட துணை பொதுச் செயலாளராக டிடிவி தினகரன் அவர்களே தானே வைக்கிறாங்க. அப்போ அந்த குடும்ப ராஜ்யமும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா வெளியில இருந்து பார்ப்பவர்களுக்கு வேறங்க, உள்ளுக்குள்ளே இருந்து பயணிப்பவர்களோட கருத்து வேறு.
அவங்க புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் மற்றும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி. இந்த கட்சியோட வளர்ச்சி வந்து அதிகமாகிட்டு தான் போகணும், எந்த இடத்துலையும் நின்றுடக்கூடாது அப்படிங்கிறது நோக்கத்தில் சில முடிவுகளை எடுத்து நல்லபடியாக சீரும் சிறப்புமாக தான் போய்கிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் வந்து வாக்கு வங்கி அரசியலுக்காக நீங்கள் கன்வெர்ட் பண்ணீங்கன்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறது அப்படிங்கிறது, வாக்கு வங்கிக்காக வந்து ஒரு கட்சியை நீங்கள் வந்து ஒரு சரியான பாதையில் போகிறவங்களை வந்து குளறுபடியை ஏற்படுத்த முடியுமா? இல்லை, 1989ஆம் ஆண்டு ஜெயலலிதா அணி ஜானகி அணி உருவாக்கப்பட்டது. அதே போல் 2026 இபிஎஸ் அணி ஓபிஎஸ் அணி ஒன்று உருவாக்கப்படும். அதுக்கு வந்து டிசம்பர் மாத வரையில் அந்த ஓபிஎஸ் அணி கெடு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒப்பிடுதல் அது நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல, ஜெயலலிதா அணி ஜானகி அம்மா அணின்னு உருவானுச்சுன்னு. ஜானகி அம்மா அவர்கள் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய மனைவி. இவங்க வந்து கட்சிக்காக உழைத்த முதன்மை இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி. நீங்கள் அப்படி சொல்லும் போது இரண்டு அணிகளுக்குள்ளேயுமே ஒரு விதமான கம்பாரிசனுக்கான ஒரு வாய்ப்புனாது அந்த அணியால தான் 1989ஆம் ஆண்டு அதிமுக தோற்றாங்க. அது உங்களுக்கு தெரியும். அதே தோல்வி 2026 வருமா என்பது இல்லைங்க. அது கரெக்ட். நீங்கள் ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிறத நம்ம ஆழமாக பார்க்கணும். அவங்க அணியாக இருக்கும் போது அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த அணிங்கிறதுக்குள்ளே ஒரு கம்பாரிசனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல கம்பாரிசனுக்கே வாய்ப்பு இல்லை. இவங்க கூட எத்தனை பேர் போகிறாங்க, இவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, இவங்க என்ன உரிமையில் இவங்க போராடுறாங்க, இவங்க அலுவலகத்தை எட்டி உதச்சி இந்த மாதிரி பண்ணாங்க, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? ஒருவேளை இவங்க பொறுமை காத்திருந்திருக்கலாம், அந்த பொறுமையும் காக்கலை. எந்த இடத்துலையுமே அவர்கள் தன்னை வந்து ஒரு உண்மை தொண்டராக நிரூபித்துக் கொள்ளணுங்கிற இடத்தை விட்டுட்டு கொஞ்சம் கூடுதலாகவே இவங்க எல்லார் மனசையும் காயப்படுத்துகிற அளவுக்கு வந்ததுனால தான் இந்த மாதிரி முடிவுகள்லாம் ஆயிருக்கு. நீங்கள் அதே ஜானகி அம்மா அவர்கள்ட்ட நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது பார்த்தீங்களா? அவங்க பெருந்தன்மையோட தேர்தலுக்கு பிறகு வரலாற்றுல நீங்க அந்த மாதிரி கூட இப்போ ஓபிஎஸ் வந்து ஒண்ணு அமைதியா இருக்கலாம். 2026 தேர்தல எடப்பாடி தலைமையிலான அதிமுக வெற்றி பெறுகிறதா இல்ல என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு முடிவு எடுக்கலாம். ஆனா அவங்க வந்து 26 ஓபிஎஸ் தலைமையில ஒரு அணி உருவாக போகிறது, அது வந்து இபிஎஸ் எதிர்க்க போகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அணி உருவானாலும் அது வலுவான அணியாக இருக்க வாய்ப்பு இல்லைங்கிற இடத்த நான் உங்களுக்கு மென்ஷன் பண்றேன். ஏன் வாய்ப்பு இல்லைன்னா இங்க கட்டுக்கோப்பாக மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே இங்க இருக்காங்க. இன்னும் யதார்த்தமாக சொல்லணும்னா அவர்கள் பெரும்பான்மையாக சுட்டி காட்டுவது வந்து முக்குளத்தூர் சமூகத்தை தான் அவங்க வந்து வாக்கு வங்கியில் குறையுதுங்கிறத வந்து இவர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் முக்குளத்தூர்களுடைய முகமாக தன்னை கருதி கொண்டு சொல்கிறாங்க. இதே நீங்கள் இன்றைக்கி அதிமுகவில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முக்கிய பொறுப்பில் இருக்கிற மாநில நிர்வாகிகள் முக்குளத்தூர் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் சில பேர் உங்களுக்காக சொல்கிறேன். திரு OS மணியன் அவர்கள், திரு காமராஜ் அவர்கள், திரு விஜயபாஸ்கர் அவர்கள், திரு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள், திரு நத்தம் விஸ்வநாதன் அவர்கள், திரு செல்லூர் ராஜு அவர்கள், RB உதயகுமார் அவர்கள் முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான். அப்ப இவர்களுக்கு இவ்வளவு பெரிய முக்கியமான இடத்தை கொடுத்திருக்காங்க. இன்னும் நான் நிறைய பேரை சொல்ல முடியல, சொல்லல, இன்னும் இருக்காங்க. இந்த லிஸ்ட் இன்னுமே நீண்டுட்டு தான் போகும். அதனால இங்கே இருக்கிற கூட்டம் அப்படிங்கிறது ஒரு நிலையான கூட்டமாக ஒரு அரசியலை நல்ல பார்வையில் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இவங்க போனவங்க இவங்க என்ன பண்ணாலும் இவங்க ஆதங்கத்திலையும் இவங்களோட இதில் மனநிலை அந்த கோபத்தின் காரணமாக அவங்க என்ன செய்தாலும் அது அவர்கள் விருப்பம். அவங்க அணி அமைக்கிறாங்க, அணி அமைக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது, உங்களுக்கும் கிடையாது. அவங்க அமைதியாக இருந்திருக்கலாமே நம்ம சொல்ல முடியாது, அது அவங்களோட விருப்பம். ஆனால் அதனால் எந்த பாதிப்பும் இன்றைக்கு திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் உள்ள அதிமுகவுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அப்படிங்கிறத தான் நம்ம சொல்லணும். இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து பாமகவை வந்து நம்பிட்டு இருந்தார், அந்த கட்சியும் வந்து ரெண்டாக பிளந்து போச்சு. ஸோ அதனாலேயும் பாதிப்பு இருக்குது அதிமுகவுக்கு. இல்லவே இல்லைங்க, எந்த பாதிப்பும் கிடையாது. இன்னைக்கு மக்கள் மத்தியில் திமுக அரசு மேல ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இருக்கு. அந்த அதிருப்தி இருக்கும்போது நிச்சயமாக நீங்க வந்து அந்த பொதுவான ஓட்டுகள் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அவங்க அடுத்து யாருக்கு ஓட்டு போடலாம்னு நினைக்கும் போது சென்ற ஆட்சி நல்லா இருந்தது, சென்ற ஆட்சி 4 வருஷமும் நல்லா நிம்மதியாக இருந்தோம் அப்படிங்கிற எண்ணம் மக்கள் மனதில் இருக்கு. அதனால் நீங்கள் என்ன நினச்சாலும் என்ன செய்தாலும் அதிமுகவுடைய வெற்றி உறுதியான வெற்றியாகத்தான் இருக்கும். அவங்க அதை பற்றி பேசினாலே இன்றைக்கி போதும். 11 மருத்துவக் கல்லூரி பற்றியும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக டெல்டா மண்டலத்தை மாற்றுறதை பற்றியும் ஒரு மாவட்டத்துக்குள்ளே மட்டும் அவங்க வளர்ச்சியை காட்டல, எல்லா மாவட்டங்களையும் புதிய மாவட்டம் மயிலாடுதுறைக்கு வேணுங்கிறப்ப அதை கொடுத்ததும் அவர் தான். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இல்லை, சமூக நீதியை வந்து நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வந்து குலசேகரன் ஆணையத்தை அமைத்ததே எடப்பாடியார் தான். ஆனா அடுத்து வந்து திமுக அரசு அந்த ஆணையத்தை கலைச்சிட்டாங்க. ஆனா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தந்தை பெரியார் பிறந்த நாள்ல சமூக நீதி உறுதிமொழி எடுக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய செயல்பாடும் முரண்பாடாக தான் இருக்கின்றது. இருந்தாலும் வந்து பரவலாக பேசக்கூடிய வார்த்தை என்னன்னாக்கா
திமுக மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும் ஏன்னா கூட்டணி பலமா இதுதாங்க சொல்றாங்க. இது இந்த இடத்தை தான் நீங்க பார்க்கணும். இது பரவலாக பேசப்பட வைக்கப்படுகிறதுன்னு தான் நான் சொல்றேன். இது நீங்க இப்ப ஒரு விஷயத்த ஒரு பொய்யை வந்து 100 தடவை சொன்னா அது உண்மையாயிடாது. இப்ப அதுதான் நடந்துட்டு இருக்கு. நான் சொல்றது கலை யதார்த்தத்துல மக்கள் மனசுல நிச்சயமாக திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இருக்காங்க. புதிய முயற்சிகள் எல்லாம் நிச்சயம் மக்கள் ட்ரை பண்ண மாட்டாங்க. அது ஏதோ அறியாத பருவத்தில் இருக்கக்கூடிய இந்த புது வாக்காளர்கள்ல ஒரு சில பேர் வந்து ஒரு நடிகர் மேல இருக்கக்கூடிய ஈர்ப்புல அந்த பக்கம் நிக்கிறாங்க. இந்த இப்ப இல்ல அவர் கூட அதிமுக எதிர்க்கலையே, திமுக தான் எதிர்க்கிறாரு விஜய் அவர்கள். இல்ல எதிர்க்கிறது எதிர்க்காததுக்கு சொல்லலைங்க. மக்கள் யாருக்கு வாக்களிப்பாங்கங்கிற இடத்த நான் சொல்றேன். மக்கள் வாக்களிக்கணும் அப்படின்னு சொன்னால் 30 வயதுலேருந்து ஒரு 60 வயது வரைக்கும் உள்ளவர்கள், அரசியலை நல்லா புரிஞ்சுக்கிட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, இன்றைக்கி பெண்கள் உட்பட. அவர்களுடைய எண்ணத்தில் மனசில் கண்டிப்பாக எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அதை நீங்கள் எந்த காலத்துலையும் மாற்ற முடியாது. இந்த இப்போ நடந்த 4.5 வருஷமாக நடந்த பிரச்சனைகள் இருக்குது பாருங்கள். ஒரு பல்கலைக்கழகத்தில் கூட ஒரு பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்கிற விஷயம்லாம் உச்சக்கட்ட விஷயம். நேற்று முந்தா நாள் வரைக்கும் பாருங்கள், ஒரு சின்ன ஒரு வணிகம் நடத்திட்டு இருக்க ஒரு சின்ன ஒரு பொட்டிக்கடை மாதிரி வச்சுருக்காங்க ஒரு வீட்டுக்கு பக்கத்தில், முகப்பேரில், சென்னை முகப்பேரில். போதை பொருளை பயன்படுத்திட்டு கூட்டமாக வந்து மாமூல் கேட்டு மிரட்டி அடித்து, அவங்க மனைவி கர்ப்பிணி பெண்மணி, அவர்களை முதுகில் அடித்து ரத்த காயம், காதை வெட்டி என்னமோ அந்த இடத்துல ஒரு தையல் இதெல்லாம் போட்டு ஒரு கர்ப்பிணி பெண்ணை கூட தாக்கிய சம்பவம்லாம் நடக்குது. இந்த அளவுக்கெல்லாம் வந்து நீங்கள் சென்ற ஆட்சியில் வந்து மிகப்பெரிய டெய்லி இது மாதிரியான சம்பவங்கள்லாம் பார்க்கணும். வணிகர்களுக்கு கூட இங்கே பாதுகாப்பு இல்லை. அதான் வணிகர்கள் தொடர்ச்சியாக போராடுறாங்க அவர்களை பாதுகாப்பை நோக்கி. ஏன்னா இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகமாக மாமூல் கேட்டு மிரட்டக்கூடிய கூட்டம் அதிகமாகிக்கிட்டே வருது. அதுக்காக தாக்குறாங்க, அருவாள் எடுத்து வெட்டுறாங்க, ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருந்தவளை துரத்திலாம் போனாங்க. இதெல்லாம் டெய்லி நம்ம செய்திகளாக பார்க்குறோம். இங்கே பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை நிலவுதில்லை. இந்த சூழ்நிலை கண்டிப்பாக வந்து அதிமுகவுக்கு ஃபேவராக இருக்குது. அதைத்தான் நீங்கள் பார்க்கணும். இங்கே நடக்கக்கூடிய அசம்பாவிதங்கள், நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு சீர்கேடு, இது எல்லாமே அரசியல் தெரிஞ்சவங்க வந்து உற்று பார்க்கும்போது சென்ற ஆட்சிக்கு வந்து அதிக மார்க் தான் கொடுத்துட்ருக்காங்க. அதனால் அதிமுகவோட வெற்றி உறுதி செய்யப்பட்டது. இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி 10 பேரை பேசணும்னு சொல்லி இடையில திமுக தான் மீண்டும் வருங்கிறத பேசுறதுக்கு எந்த காலத்திலையும் திமுக வருவதற்கு வாய்ப்பில்லை. தனிப்பட்ட விதமாக திமுகவுக்கு ஒரு வாக்கு வங்கியே கிடையாது. அது இல்லை அப்படின்றது உண்மை. அவங்க கூட்டணி வச்சு தான் வெற்றி பெற்று வராங்க. அந்த கூட்டணியை நீங்கள் உடைச்சிங்கனாக்கா நீங்கள் மாபெரும் வெற்றி. அதிமுக பாஜக கூட்டணி. இன்னொரு சொல்லியிருக்காரு, பாஜகவில் எந்த காலத்திலும் தமிழ்நாட்டை காலொன்ற முடியாது, நுழைய முடியாது சொல்லியிருக்காரு. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அதாங்க, அது எல்லாமே அது ஒரு கட்சிங்க, ஒரு கட்சி ஒருத்தவங்களை எதிர்க்கிறாங்கன்னா சாதாரணமாக பேசக்கூடிய விஷயங்கள் தான் இது. ஆனால் இப்போ அதிகமாக பாஜகவெல்லாம் பற்றி பேச தொடங்கிட்டாங்கன்னா ஒரு பயம் வந்திருக்கு. எங்கே இந்த கூட்டணிக்கு பலம் அதிகமாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் இவங்க ஒரு 18% வாக்கு வங்கி வச்சுருந்துருக்காங்க, இவங்க 19.5 20% வாக்கு வங்கி மொத்தமாக சேர்க்கும் போது ஆல்மோஸ்ட் நீங்கள் சேர்த்தாலும் ஒரு 2-3% தான் இப்போ வந்து நீங்கள் கூட்டணிகள் எல்லாம் சேர்த்து திமுகவுக்கும் பாஜக அதிமுக கூட்டணி மெஜாரிட்டியை வச்சு வாக்கு சதவீதத்தையும் பார்த்தா ரொம்ப பெரிய வித்தியாசங்கள் இல்லை. அப்போ பெரிய வித்தியாசமே இல்லை அப்படிங்கிற இடம் திமுகவுக்கும் தெரியும்ல. நீங்கள் சொல்லலாம், நான் கணக்குப்படி சொல்கிறேன். இந்த வித்தியாசம் கூட வருகின்ற காலகட்டத்தில் அது அதிமுக ஓட்டாக தான் கன்வெர்ட் ஆகிட்டு வருது. இன்னும் நீங்கள் சொல்லும் போது திமுகவை விஜய் அவர்கள் எதிர்க்கிறாரா? அப்போ திமுகவுக்கு சென்ற முறை ஓட்டு போட்டவங்களில் பாதி பேர் கொஞ்சம் பேர் போயிட்டு ஓட்டை மாற்றி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அங்கே ஓட்டு பிரியும் போது அது அதிமுகவுக்கு ஃபேவராக தான் இருக்க போகுது. அதுதான் உண்மை. இருந்தாலும் வந்து உங்களால் வந்து திமுக கூட்டணி உடைக்கின்ற முயற்சி இருக்கா? உடைக்கின்ற முயற்சி அப்படின்லாம் ஒன்றும் இல்லைங்க. அது அவரவர்கள் அவங்க வந்து சுயமரியாதையோட அவங்க கேட்கக்கூடிய சீட்டுகள் வந்து திமுக கூட்டணியில் அவங்களுக்கு கிடைக்குதா அப்படிங்கிறத அவங்க வந்து அதுக்கு தன்னை வந்து மாற்றிக்கணும். எனக்கு இவ்வளோ தொகுதி வேணும்னு கேட்பாங்க, அந்த தொகுதி இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க மாறி வரணும். அது அவங்களுடைய அந்த கட்சியுடைய சுயமரியாதை, சுயகௌரவம் மற்றும் கட்சி வளர்ச்சி, அவங்க கட்சியோட வளர்ச்சி குறித்து. ஏன்னா எப்பயுமே திமுக என்ன பண்ணணும்னா கூட்டணி கட்சியை வந்து தேய வச்சிரும். கட்சியா அவங்கள வளர்ச்சி காங்கிரஸ் சொல்லியிருக்காங்க, டைலூட் ஆயிடும். ஆமா ஆமா, அதுல வந்து திமுக தெளிவா பிளான் பண்ணி நடந்துட்டு இருக்கும். அதை வந்து அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் தான் புரிஞ்சுக்கணும். நாமளும் நம்ம கட்சியை நல்லா வளர்க்கணும்னு நினைச்சா அவங்க திமுக கூட்டணியை விட்டு வெளியில வரணும். ஆமா, வெளியில வர வைக்கணும். இல்ல அது வர வைக்கணும் அப்படிங்கிறத விடங்க, எல்லாரும் கட்சி தலைவருங்கும் போது பல்வேறு கோணத்துல சிந்தனை பண்ணணும். எல்லா கோணத்திலையுமே சிந்தனை பண்ணணும். நீங்கள் வந்து இந்த இருக்கிற நிலைமையிலே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு ரகமாக இருக்கலாம். இருக்கிற நிலைமை இன்னும் கீழே போயிடுவோமோங்கிற ஒரு எண்ணமும் ஒரு இடத்துல இருக்கணும். இல்லை நம்ம இருக்கிற நிலைமையோட அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும், இன்னும் 10 சீட் 5 சீட் நமக்கு அதிகமாக கிடச்சா நம்ம அந்த இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி சில பேர் இப்படி எல்லா கோணத்திலும் யோசிக்கும் போது அவர்களாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும்.
அது அவர்கள் கையில் தான் இருக்குது. அதை உடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க சிந்திச்சாங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இவர்கள் திமுகவும் பாஜகவோட கூட்டணி வச்சுருக்கு. எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே காரணம் பாஜகன்னு சொல்கிறது வந்து அது சரியான காரணமாக இருக்காது. தேர்தலில் கூட்டணி அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த வாக்கு வங்கிக்காக வாக்கு அரசியலுக்காக அமைக்கப்படுற ஒரு விஷயமா தான் பார்க்கணும். கொள்கை வேறு கூட்டணி வேறு அப்படிங்கிற இடத்த அரசியல் கட்சிகள் தாரக மந்திரமாக வச்சுருக்காங்க. அப்போ அந்த கொள்கை வேறு கூட்டணி வேறுங்கிற இடத்த தான் நீங்கள் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பாஜக வந்து ஜிஎஸ்டி எவ்வளோ குறைச்சிருக்காங்க, இன்னைக்கு பாஜக வந்து எப்படி வந்து மக்கள் மனசில் சென்ற 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு பாஜக தமிழ்நாட்டில், இன்னைக்கு தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது, இந்த ஒப்பிடுதலும் மிக முக்கியமாக இருக்குது. நீங்கள் ஒருத்தரை எதிரின்னு சொல்லி நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய திட்டங்களை நீங்கள் கிடைக்க வேண்டிய பணத்தை எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ண வைக்கிறதா நல்லதா, அல்லது உண்மையாகவே நீங்கள் தமிழக மக்களை நேசிச்சிங்கன்னா என்ன நம்ம மக்களுக்காக தான் எல்லாருமே அரசியலில் இருக்கும் அப்படிங்கிறத அடிப்படையில் நீங்கள் வர்றதா இங்கே வந்து கூட்டணியில் சேர்றதாங்கிறத அவர்கள் தான் முடிவெடுத்துக்கொள்ளணும். ஏன்னா சுயநலத்துக்காக யாரும் அரசியலுக்குள்ளே இருக்கக்கூடாதுங்க, மக்கள் நலத்துக்காக தானே அரசியல் இருக்கணும். இப்போ மக்கள் நலம் தான் குறிக்கோள்னு சொன்னால் அவர்கள் பாஜகவை காரணம் காட்டி கூட்டணிக்கு வராமல் இருக்கிறது சரியானதாக இருக்காதுங்க. அது விஜய் அவர்களாக இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஸ்டில் த வாய்ப்பு இருக்குல்ல யாராக இருந்தாலும். ஏன்னா எடுத்த உடனே தான் தலைமையிலையும் தான் முதல்வராக வரணும் அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. முடியாது. நீங்கள் நினைக்கிற அந்த சின்ன பிள்ளைங்க தான் அரசியலாக கிடையாது. அது வந்து ஒவ்வொரு தொகுதியும் எத்தனை சதவீத வாக்கு வங்கி இருக்கும், உங்களுக்கு எவ்வளோ வரும், இதெல்லாம் இந்நேரமே அவர்கிட்ட லிஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக எல்லாமே இருக்கும். இது வந்து முழுவதுமாக வேஸ்ட் ஓட்ஸ், வீணாக போகக்கூடிய வாக்குகளாகத்தான் போக போகுது. அதையே ஆமாம், அதையே நீங்கள் அரசியல் முதிர்ச்சியோட ஒரு நல்ல குழுவை வச்சு நீங்கள் வந்து எப்படி போனால் நம்ம நிற்கலாம் அப்படிங்கிறத யோசிச்சா கூட அதிமுகவோட கூட்டணி அமைக்கிறது தான் நல்ல முடிவுங்கிறத கண்டிப்பாக ஒரு அரசியல் தெரிந்தவர்கள் சொல்லுவாங்க. எடப்பாடி சொல்லிட்டாரு, திமுக வீழ்த்தக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒரு அணியில் நின்று நம்ம ஒன்றா நின்று வெற்றி, நம்ம வந்து திமுகவோட வெற்றியை வந்து பாழடிக்கணும் அப்படின்னு நினச்சா அதுதானே வழியாக இருக்கும். அதுதான் கண்டிப்பாக திமுக வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிற நோக்கத்தில்ங்க அவங்க என்னென்னமோ செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி பண பலத்தை பயன்படுத்துறதுக்கு தயாரா இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் உள்ளவங்க எல்லாமே மக்கள் பலத்தை பெறுவதற்கு தகுதியான ஒரு கூட்டம். இப்ப பணபலமா மக்கள் பலமாங்கிற ஒரு இடத்தை உருவாக்குனா நிச்சயமா நல்லா இருக்குங்கிறது தான் ஒப்பீனியன். ஸோ 2026 வந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எடப்பாடியால் வீழ்த்தப்படுவார். நிச்சயமாக வீழ்த்தப்படுவார், கண்டிப்பாக வீழ்த்தப்படுவார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இது எல்லாம் வர்றாங்க வரலை அப்படியே இருந்தாலும் கடின உழைப்பாலேயே மக்கள் மனசில் போய் உட்காந்துருவாருங்க. இன்றைக்கி இவ்வளோ தூரம் 150 தொகுதிக்கு தொடர்ச்சியாக 3 மாதமாக போயிட்டு களத்தில் நின்றுட்டு இருக்கவர் இந்த 6 மாதம் மக்களை போய் இன்றைக்கி 70 லட்சம் முகங்களை நேரடியாக பார்க்குறாரு. இன்னும் வரக்கூடிய காலங்களில் வந்து 2 கோடி மக்களை பார்ப்பார். அப்போ நேருக்கு நேராக அவர்கள் முகத்தை பார்த்து பேசி அந்த பகுதியோட பிரச்சனையை எடுத்து சொல்லி இதற்கு நான் இந்த மாதிரி தீர்வு பண்ணுறேன், உங்களோட பிரச்சனைகளை இப்படி தீர்க்க முடியும்னு சொல்லி துறை வாரியாக எல்லா துறையிலையும் இன்றைக்கி பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், விவசாயிகளாக இருக்கட்டும், நெசவாளர்களாக இருக்கட்டும், இது மாதிரி ஒவ்வொரு துறை வாரியாகவும் பிரச்சனைகள் இருக்குது. போக்குவரத்து ஊழியர்களாக இருக்கட்டும். அப்போ அவர்களை நோக்கி இவருடைய பயணம் இருக்குது. ஆசிரியர்கள் சொல்லிகிட்டே போகலாம். இந்த ஆட்சியில் தீர்க்கப்படாதவைகளாக இருக்குது. நீங்கள் என்னதான் வந்து விளம்பரத்துக்காக உங்களுடன் ஸ்டாலின் இந்த கடைசி 6 மாதத்தில் அவசர அவசரமாக உங்களுடன் ஸ்டாலின் நேற்று பேசும்போது கூட வரிசையாக அந்த திட்டங்களோட பெயர்களை தான் சொல்கிறாங்களே தவிர இந்த திட்டங்களால் பலனடைந்தவர்களோட எண்ணிக்கையை நீங்கள் வெள்ளை அறிக்கையாக கொடுக்க முடியுமா? இத்தனை திட்டங்கள் இருக்குது, இந்த திட்டங்கள்லாம் இவ்வளோ பேர் பலனடைகிறாங்கன்னு நீங்கள் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை தவிர மற்ற திட்டங்களுக்கு உங்களால் விரிவாக கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாதுங்கிறது தான் உண்மை. இன்றைக்கி வெளிநாட்டுக்கு போய் முதலீடு ஈர்க்கிறேன்னு சொல்கிறீங்க. அந்த முதலீடு ஈர்த்துட்டு வந்ததுனால இங்கே எத்தனை பேர் பயன்பெற்றாங்க, எவ்வளவு தொகை உண்மையிலேயே நீங்கள் அங்கேருந்து கொண்டுட்டு வந்தீங்கிறத வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமான்னு எதிர்க்கட்சி தலைவர் கேட்டுட்ருக்காரு, நாங்களும் கேட்டுட்ருக்கோம். அதையுமே உங்களால் சொல்ல முடியாது. இவர்களால் ஒரு நாடகத்தை தான் ஏற்படுத்த முடியுது. திமுக ஆட்சியில் திட்டங்களுக்கு பெயர் அப்பா, நான் தான் அப்பா அப்படின்னு சொல்லிக்கிறது, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு அமைப்போ ஒரு நிறுவனமோ அவர்களை இயக்கி மக்களை வந்து இவங்க ஒரு சினிமா படம் எடுக்கிற மாதிரியும் அந்த சினிமாவுக்கான ஒரு வியூவர்ஸ் மாதிரியும் மக்களை மாற்றணும் அப்படிங்கிற இடத்தை நோக்கி தான் திமுக போயிட்டுருக்கு. ஆனால் அதிமுக கலை யதார்த்தத்தில் மக்களை புரிந்து கொண்டு களத்துக்குள்ளே இறங்கி என்ன தேவையோ அதை செய்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டிக்குள்ளே இருக்காங்க. இவங்க ரியல் வேர்ல்டில் இருக்காங்க, இவங்க ரியல் வேர்ல்டில் இருக்காங்க. நிச்சயமாக உண்மை தானே வெல்லும் கடைசியாக. உங்களோட விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி மேடம். நன்றி.